Hi viewers, welcome to Arav Nellai channel. இன்னைக்கான வீடியோல எளிதான முறையில் கோவங்காய் ஃப்ரை பண்றது எப்படின்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவங்காய் எடுத்து வச்சிருக்கேன். கோவங்காவை கழுவுறேன். கட் பண்ண பிறகு கழுவக்கூடாது. ஆல்ரெடி கழுவிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ கோவங்காவை ரவுண்டாக கட் பண்ணுறேன். எல்லா கோவங்காயையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நீல சைஸ்லேயும் கட் பண்ணலாம். எல்லா கோவங்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடான பிறகு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொதித்த பிறகு கோவங்காவை போடுறேன். இந்த கோவங்காயில் உள்ளி தேங்காய் இதெல்லாம் சேர்க்கலை, அதனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கோவங்காவை வதக்குறேன். கோவங்காவை வதக்கணும், மூடி வைக்கணும், வதக்கணும், மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜிலே கொண்டு போகணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அது கூட வத்தல் தூளும் ஆட் பண்ணுறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஒரு கிண்டி தட்டை வச்சு மூடி வச்சுருக்கேன். கோவங்காய் நல்லாவே வதங்கிட்டு, இந்த கோவங்காய் ஃப்ரையை பருப்பு குழம்புக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த கோவங்காவை குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கோவங்காய் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.